ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம இந்த கடந்த 3 மாதமாக நான் இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம அந்த ஸ்மார்ட் டிபிக்காக கொஞ்சம் சர்க்யூட்ஸ்லாம் வந்து மேனுவலாகவே ரெடி பண்ணி ப்ரோக்ராம் வந்து நம்மளே பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அப்புறம் மிடில்வேர், நெட்வொர்க்கிங் எல்லாமே நம்மளே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கிளாசிக் மெத்தடு. ஸோ இதுதான் வந்து எல்லா கம்பெனிஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இதிலேருந்து அப்பாற்பட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சிடி ஸ்கேனரு, சென்சாரு, அப்புறம் வந்து இந்த ஏடிசி, அப்புறம் உங்களோட கேட்வே, அப்புறம் மெமரி கார்டு எல்லாத்தையும் வந்து ஒரே பவுண்டாக ஆக்கி இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எம்சிபியிலேருந்து 2 எம்சிபி சைஸாக வர்ற மாதிரி இதுக்குள்ளாரே வந்து சிடி ஸ்கேனரு, இதுக்குள்ளாரே ஏடிசி, இதுக்குள்ளாரே வைஃபை எல்லாமே வர்ற மாதிரி ஒரு டிவைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன். நார்மலாக இருக்கிற மாடியூல் இருக்கும், அந்த எம்சிபி மாடியூலை வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ம்வேர் நானே எழுதியிருக்கேன், ப்ரோக்ராமை எழுதி அதில் வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த டிவைஸு. ஸோ இது நீங்கள் பார்க்கலாம், இது வந்து சைனாவில் நார்மலாக கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு எம்சிபி தான். ஸோ இந்த எம்சிபி வந்து RS485 மாடல் எம்சிபி. ஸோ இந்த எம்சிபியில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்குள்ளார வந்து மெமரி கார்டு இருக்கும், சிடி சென்சார் இருக்கும், ப்ளஸ் ஏடிசி எல்லா கன்வெர்ட்டர் எல்லாமே இதுக்குள்ளாரே வந்துடும். ஸோ இப்போ ஒரு லோடு நமக்கு வந்து போடுறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே லூப் பண்ணி ஓகே எல்லா மெமரி ஒவ்வொரு எம்சிபியில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் நம்ம வந்து இந்த மெயின் எம்சிபி, இதுவும் எம்சிபி தான், இஎல்சிபி கிடையாது, எம்சிபி தான். இது வந்து டுவெல் போல் எம்சிபி. ஸோ இதுக்குள்ளார வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஒரே ஒரு வைஃபை மாடியூல் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கு. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும், இப்போ நான் வீட்டோட கனெக்ஷனை வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், வைஃபையில் கனெக்ட் பண்ணிவிட்டு என் ப்ரோக்ராமை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, சாஃப்ட்வேர் மூலிமா என்னோடய சாஃப்ட்வேரை அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு லோடுக்கும் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு எம்சிபி, அல்லது ஒரு லைட்டுக்கு ஒரு எம்சிபி, அந்த மாதிரி ஒவ்வொரு லோடுக்கும் ஒவ்வொரு எம்சிபி நீங்கள் வச்சிங்கனாலும் இதில் வந்து இப்போதைக்கு நார்மல் டிபி இருக்கு இல்லையா, நம்மளோட சிங்கப்பூர் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிபியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 எம்சிபி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மெயின் எம்சிபி வந்துடும். ஸோ இதிலேருந்து நம்ம லோடு கொடுக்க முடியாது, மிச்சம் 5 எம்சிபிலையும் கொடுக்கலாம். ஸோ நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த இது 650 மீட்டர் ஹைட்டு படி நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து 2 பிரிவாக இல்லை 3 பிரிவாக கூட வச்சோம் அப்படின்னா, இப்போ 2வது வரிசை இங்கே வரப்போகுது அப்படின்னா அங்கே வந்து நமக்கு இந்த இது வராது. அப்போ வந்து இங்கே 1 2 3 4 5 6 7 வந்துடும். ஸோ 7 5 12, மறுபடியும் ஒரு 7 வச்சோம்னா 19. ஸோ 19 எம்சிபிக்கு மேலே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். 3 வரிசை வச்சாலும் நமக்கு வந்து 650 மீட்டர் ஹைட்டுக்குள்ளாரே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அக்குரசி எல்லாமே இதில் இருக்க எல்லா டேட்டாவுமே நம்மளால் மெஷர் பண்ண முடியுது. வித் லீக்கேஜோட, கரண்ட் லீக்கேஜும் இதில் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்குது. அந்த அக்குரசியும் கிடைக்கிது நமக்கு. அப்புறம் இந்த ஹார்ட்வேர் எல்லாமே நம்ம தனித்தனியாக வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் ஒன்றாக்கியாச்சு. இது வந்து ஒரு இந்த ஸ்மார்ட் ஆர்எஸ்எஸ்ஓ, இந்த ஆர்எஸ்எஸ்ஓ வந்து நான் இதை மட்டும் கழட்டி, இந்த பிளாக் கலர் இந்த பாக்ஸை மட்டும் கழட்டி, ஓகே, இந்த அவுட்லெட் இல்லாமல் இதில் உள்ளே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ நம்ம மொபைல் ஆப் மூலியமாகவும் இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு ஃபேனையும் இதையும் மாட்டி வச்சுருக்கேன். ஓகே, ஒரு லைட்டையும். ஸோ நான் இப்போ இதை வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் பண்ணால் இங்கே வந்து ஆன் ஆயிரும். அடுத்த லைனை வந்து ஆன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஃபேன் வந்து ஆன் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது இந்த ஆர்எஸ்எஸ்ஓ வந்து ஒர்க் ஆகுது. ஆர்எஸ்எஸ்ஓ தனியாக வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா ஒர்க் ஆகும். இன்னும் இந்த போர்டோட கண்ட்ரோல் பண்ணி இந்த ஒவ்வொரு எம்சிபிக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸையும் இங்கே லூப்பிங் பண்ணி நான் இந்த டிவைஸுக்கு கொண்டு வந்துட்டு இதிலேருந்து ஒரே டைம் வந்து என்ன பண்ணும், எவ்ரி 5 மினிட்ஸோ எவ்ரி 10 மினிட்ஸோ நம்ம செட் பண்ணிக்கலாம். சர்வர் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இப்போ இது ஆர்எஸ்எஸ் வந்து தனியாக ஒர்க் ஆகும், மொபைல் ஆப்பில் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எம்சிபி வந்து எல்லாமே வந்து இந்த இப்போ நீங்கள் 20
எம்சிபி போட்டாலும் சரி, 10 எம்சிபி போட்டாலும் சரி, ஒரு எம்சிபி போட்டாலும் சரி, ஒரு எம்சிபியோட ஒரு மெயின் எம்சிபி வந்துடும். இந்த வைஃபை எம்சிபியும் சேர்ந்துருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அது வந்து சர்வர் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ நமக்கு சர்வரில் உங்களுக்கு வந்து இப்போது நான் இது வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா பவர் நான் ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வேல்யூ, வோல்டேஜ், கரண்ட்டு, பவரு, கன்சப்ஷன் இது எல்லாமே வந்துடும். இதில் வந்து ரிப்போர்ட் அனாலிசிஸு, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஆஃப் ஆகிருக்கு, ஆன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலும் இங்கே நோட்டிஃபிகேஷன், சர்வீஸ் இன்டரப்ஷன் இந்த மாதிரி வந்து தனியாக வந்துடும். ஸோ இது வந்து நம்ம சர்வீசஸ் ஏரியாவாக பிரிச்சு ரீஜியன்ஸு, ஹெச்டிவி, கன்சியூமருக்கு நம்ம வந்து இது வந்து அட்மினால் லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இப்போ அட்மினால் லாகின் பண்ணியிருக்கனால கன்சியூமரை ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நார்மல் கன்சியூமராக லாகின் பண்ணால் அவங்க வந்து வெறும் ஹிஸ்ட்ரி ரெக்கார்டும், ரிப்போர்ட் அனாலிசிஸும், டேஷ்போர்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். இதில் நம்ம போய்ட்டு அட்மினாக இருக்கனால சென்சார் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சென்சாருங்கிறது வந்து நம்ம இந்த எம்சிபி தான் சொல்கிறோம், இந்த ஸ்மார்ட் எம்சிபி. ஓகே, ஸோ இது வந்து மார்க்கெட்டில் இல்லை, சைனாவில். நான் தான் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் தனியாக. இதை நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இந்த வீடியோவில் இருக்க நீங்கள் அந்த ப்ராண்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே போய் செக் பண்ணாலும் பார்க்கலாம். இது வந்து இந்த எம்சிபியிலேருந்து ஜஸ்ட்டு அந்த ரீடிங்லாம் இருக்காது, ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மாடலில் இருக்கக்கூடிய இந்த எம்சிபி இது. ஓகேங்க, நார்மலாக V-Link அந்த மாதிரி ஒரு கூகுள், அமேசான் அந்த மாதிரி ஆப்பு வச்சுக்கிட்டு இதை ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த எம்சிபி. இதை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு ரீடிங்ஸையும் எடுத்து வைஃபைக்கும் அனுப்பும். ஸோ நம்ம கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம், ஆனும் பண்ணிக்கலாம் ரிமோட்டில் இருந்துகிட்டே. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து என்ன ஆகும்னா, இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ட்ராபேக்னு இல்லை, நமக்கு வைஃபை மட்டும்தான் இருக்கும், ப்ளூடூத் கிடையாது, வேறு ஆப்ஷனும் கிடையாது.